ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேடியோ. நான் உங்கள் கௌசிக். நீங்கள் பார்த்துருக்கிறது மரணவழிடா. நீங்கள் நம்ம வீடியோ நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம நெட்டிக்கு தான் முட்டாடுத்தி அப்போ தான் வந்து கேம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். உங்களுக்கு தெரியுமா தெரியல. நான் போஸ்ட் போட்டிருக்கேன் மக்களே, நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. மரணவழிடா அப்படின்னு பேர் மாற்றிட்டேன், என் ஐடி ஃப்ரீ ஃபயர் ஐடி மாற்றிட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை மக்களே, இந்த வீடியோ நான் வந்து காலையில் 6 மணி 6:10 ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக 6:10. அதனால தான் பார்த்தீங்கன்னா அலாரம் அமைச்சுட்றாங்க. ஓகே, 52 கிளைம் வந்து போயிட்டே இருக்கணும். வந்து ஃபுல்லாக கிளைம் பண்ணனா நமக்கு ஒரு மாஸ்க் இங்கே ஒன்று கிடைக்கும். அதுக்கு நான் ஆசைப்பட்ட உட்காந்துருக்கேன். அது மட்டும் இல்லை மக்களே, இது ஃப்ரீயாக தரீங்க. நான் கடைசியில் ஒன்று தருவேன் ஜேஞ்சு டோக்கன் தான். சரி ஓகே, அது உங்களுக்கு தான் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து ரேங்க் புஷ் பண்ணுவோம். சிஎஸ்சி போகணும், ஏர் போகணும். ஏர் போனால் 4 மணி நேரம் ஆகும். நம்ம சிஎஸ்சி போய் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 1 டாப் வச்சு போயிட்டு வருவோம். எனக்கும் ஆசையாக இருக்குது. மக்களே 1 டாப் ஸ்கில்ஸ்லாம் காட்டுறேன். முன்னாடி இந்த 1 டாப் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக விளாடுவேன். இல்லை மக்களே, ஓரளவுக்கு அவன் வீடியோ எடுத்தால் மட்டும் ஸ்கில்ஸ்லாம் எங்கே போயிடுன்னு தெரியாது. ஐயோ கேரக்டர் பற்ற போட்டாரு. ஓஸ்கார் வச்சா டக்கு ரீலோட் பண்ண முடியும். அது கெல்லிக்கு ஒரு இது கூட இல்லை. ஹெட்செட் போடல மக்களே. ஐயோ பேசுறது கேட்காதுல மக்களே. இன்னைக்கு நான் பேசுறது கேட்கலன்னா அந்த விஷயம் சொல்லிடுங்க. கமெண்ட் இல்லை மக்களே, கமெண்டே பண்ண மாட்டீங்க. ஆனால் வந்து மண்டே அடித்து சுமிச்சிட்டு இருக்கணும். பொறுமையாக அடித்து தப்பாக போச்சு. மக்களே நான் ஹெட்செட் போட மறந்து போயிட்டேன். அதான் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குது. சாதங்களை சொல்லிக்கிறேன். அப்போ கேட்கலன்னா இப்போ சொல்கிறேன். நான் வீடியோ 6 மணி ஷூட் பண்ணியிருக்கேன். அதுக்கான அலாரம் கலருக்கு தான் வந்துச்சு. நீங்கள் ரொம்ப ஃபோன் நினச்சிடாதீங்க. ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கியா? யாருக்கும் பாதி எஃப்எஃப்கே பசங்க மாதிரியே இருக்குது. சென்ஸுக்கு யார் நானும் மண்டே உடச்சிட்டோம்ல. டபுள் பேர் எடுத்துகிறோம்ல ஆடுவோமா? டேமேஜி 27 50. டபுள் பேரில் மண்டே அடிக்கிற மக்களே வேணாம். ஒரு பிளேயர் ஆளை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே விடுங்க, நான் மாட்டுறேன்னு ஆரம்பிப்போமா? எனக்கு இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா 1 டாப்புக்கு செட் ஆகாது. நான் பிஆர் மட்டும் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவேன். சரியான டேமேஜ் மக்களே. ஒரு ஹெல்த்தாக அழுத்துறேன்னா அவனுக்கு மண்டகாலி. அப்படியே இல்லை, நான் வந்து இதெல்லாம் இந்த டபுள் பால் அடிக்கிறதா ஃப்ளூக்கு தான். நீ கூட ஏதோ பிளேயர் மாதிரி நினச்சி எங்கன்னா 1 டாப் வந்துடாதீங்க. நான் டபுள் பாலில் 1 டாப் அடிக்கிறனால அது ஃப்ளூக்கு தான். என்ன உட்காந்து ஜம்ப் பண்ணுறான் அவனுக்கு மேலே தெரியுமா? நாங்களும் ஜம்ப் பண்ணுவோம். நீ உட்காந்தான் மண்டையை உடைப்பேன். ஸோ நான் ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டேன். அவன் வந்து பிளேயராக இருக்கான், சரியான பிளேயர் மக்களே. அவனோட எல்லாம் பாருங்க, ஓல்டு பிளேயர் மக்களே. ஐயோ இவன் வம்பு கழுத்தாச்சு. வரான் அப்படி இருக்கியா மக்களே? இந்த இடத்துல டபுள் பால் ரெண்டா அடிக்கும் மக்களே. இந்த கேரக்டர் நான் வந்து இந்த கேரக்டர் காம்பினேஷன் காட்டுறேன். அதில் விளாடுங்க, செம்மையாக டபுள் பிளேயரில் 1 டாப் அடிக்க முடியுது. நான் கூட ஃப்ளூக்கு நினச்சிட்டு சும்மா தூக்கிறதுக்கு வருவது மக்களே. ஹேக்கர் லெவலில் இப்போ நம்ம உட்பகர்லாம் ஆட அனுப்போம். ஏன் ஒன்று ஆஃப்லைன் போகும்போது நடித்தான்னு நடிப்பான். அங்கே இருக்காமாங்க பாட்டு பேர் போட்டு
இப்போ வந்து இப்போ தெரியுதா என் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். FFK பர்சன் மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நான் பார்த்தோம்மா டவுட் ஆயிடுச்சு அவரான்னு. கஷ்டப்பட்ட ஊரில் மக்களே சொல்ல நான் டபுள் பேரில் என்ன தான் ஒன்று மண்டை உடைச்சாலும் பிளேயருன்ட்டு நான் டெசர்ட்டில் அடிக்கிறான் பார்த்தீங்களா? நான் வெயிட்டு கண்ணு ஓர வச்சுருக்கேன். நான் டெசர்ட்டில் ஆரம்பிச்சிட்டா அவன் தாங்க மாட்டான். மக்களே 4 நாள் கொண்டு வந்தான் மக்களே. சரியான பிளேயர் மக்களே. இவன்ட்டு நம்மளை வச்சுக்கக்கூடாது. நான் சொல்லலை நான் தான் வேர்ல்டு பிளேயர்னு. ஏதோ ப்ளூக்கில் வந்துருக்கு. நான் 1 டைம் மேட்ச்சு போதே தப்பு. நான் எப்பயாச்சும் 1 டைம் மேட்ச்சே போடுவேன். சும்மா ஃப்ரீ பீரியடில் இருப்பேன்ல, ரேங்க் புஷ் பண்ண போர் அடிக்கும். பேட்டில் எல்லாம் போர் அடிக்குன்ற போது அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து இப்போ 1 டைம் மேட்ச்சை நான் போடுவேன். ஆனால் செம்மையாக மக்களே இந்த கேரக்டர் காம்பினேஷன் வச்சுக்கோங்க மக்களே. நான் காட்டுறேன், இந்த மேட்ச் எண்டில் காட்டுறேன், கவலைப்படாதீங்க. ஐயோ முன்னாடி போய் ஆக்கி விட்டாங்க. இந்த சார்கிட்ட ஒருட்டும் வந்த ஒன்று மண்டை எடுப்போம். 30 எப்படி என் மண்டை அடிச்சிருப்பான். சுட்டாச்சு போங்க. பூயா சரி ஜெயிச்சோம் மக்களே. 1000 டபுள் ஃபிளரில் அடிச்சதுனால வரும் 1000 அது 1813 டேமேஜ்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு ஏதோ ஒன்று நான் கேரக்டர் காம்பினேஷன் காட்டுறேன். இந்த கேரக்டர் காம்பினேஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆக்டிவ் இல்லைனா ஓஸ்கார் வச்சுக்கலாம். இந்த கேரக்டருக்கு காம்பினேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் இது 2 வச்சாலே போதும். நீங்கள் வச்சு உங்களால் உட்பேக்கர் மட்டும் டெசர்டிக்கல் அடிக்க முடியும். ஆனால் டெமெண்ட்ரி இது வந்து பார்த்திங்கன்னா CS BR மட்டும் யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த கேரக்டர் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இதான் பார்த்தீங்கன்னா வந்து டிபிலே வச்சுருக்கேன். இவன் வந்து ஓஸ்கார். இவனால் இந்த நான் காட்டுற இந்த ஹாரி பாட்டர்னு படிச்சிருக்கேன்ல அந்த கேரக்டர் ஸ்கில்லும் காம்பினேஷனும், ஓஸ்காரோட கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷனும், கெல்லியோட கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷனும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களால் கரெக்டாக நல்லா படிக்க முடியும். ஆனால் கெல்லியோடது பார்த்திங்கன்னா டபுள் பேரலுக்கு சம்மந்தம். டபுள் பேரலுக்கு சமம். ஏன்னா டபுள் பேரலோட வயல் நுழைய மாட்டுது மக்களே. டபுள் பேரலோட காம்பினேஷன் ஸ்கில் தான் அது. நான் ஸ்பின் பண்ணுறேன். போர் அடிக்கல ஸ்பின் பண்ணணும். இங்கே வருங்க மக்களே. நான் வந்து சொல்ல நினச்சிக்கிட்டே இருந்தேன். இது கிண்டாமா ஏதோ வந்துச்சுல புதுசாக ஒன்று காட்டுறேன். அந்த இது அந்த ஆமாம் அதை எடுத்துகிறாங்க போல இருக்குது. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக விட்டாங்க இந்த பைக்கு. நான் வந்து இந்த பைக்கு ஸ்கின் எடுத்துட்டேன். அதான் பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு இருந்தேன். பிஆர் வாங்க சிஎஸ்ஏ போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிஆரும் சிஎஸும் ஒன்று தான். கலாகரி வேணாங்கச்சி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களேன்னு. 4 years old வந்திருக்காப்புல. இப்போ வந்தாங்களே ஏதோ ஹீரோ இதை தான் இருப்பானுங்க. நான் பிளான்ட்டிட்டோம் மக்களே. ஆஹா என்னத்தையும் ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க வேறு. தெரிஞ்ச மாதிரி வண்டாப்புகள் எடுக்கிறேன். ஐயோ இந்த ஸ்கில் வச்சதுக்கு நான் வந்து வேற ஆள் வச்சுருப்பேனே. வண்டா படிக்கணும்லாம் பார்ப்போம். தெரிஞ்ச மாதிரி ஏறுறேன். உட்காரு இன்னுங்க இங்கே ட்ரெயினிங் இருக்காங்க. கில் எடுத்து விட்டேன். டவுன் போட்டிருக்கேன் மக்களே. அடிச்சிட்டேன். பின்னாடி இருக்க பயந்தாங்கொல்லி பயலாக இருப்பான் போல. பின்னாடி இருந்துட்டிக்கிறான் பார்த்தீங்களா? அந்த கில் எடுத்து விட்றா. இல்லை கில் எடுத்து விட மாட்டேறாங்க மக்களே. போகிறேன் மக்களே.
நல்லா கில் எடுத்து நம்மளுக்கு ஒரு கில் எடுத்து கொடுத்துறாங்க மக்களே. நான் டவுன் அடித்த மக்களே எல்லாம் போங்காட்டம் மக்களே ரொம்ப பண்ணுறாங்க. நம்மளுக்கு இல்லை வந்துடாண்ணா MP5 கையில் எடுத்துக்கோ. இன்றைக்கி அவன் முன்னாடி அவனுக்கு மட்டை கட்டு மாற சட்டான். நான் வந்து டிஸ்பிளே டெம்பர் கிளாஸ் மாற்றி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா வழுக்குது, நல்லா ஆட முடியுது. இதில் சார் ரொம்ப பீத்தாதீங்க பாருங்க. அண்டர் கிரவுண்டில் வருவாங்க பாருங்களே. சரி வழியா இல்லையா? ஓ இனிமையோட திரும்பிக்கிட்டு போகிறாது. களம் கற்றுவோமா? இப்படி மேலே போய் சைலண்டாக அடிக்கணும். டவுன் அவன் டவுன் அடிச்சிட்டான். ஒருத்தனா பார்த்தீங்கன்னா இருக்கானே. இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இதுவே பண்ணுவோம். அந்த இனிமே அங்கிட்டு இருக்காங்க. போ அவனே போவோம். நமக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஓசிகள் எடுக்கிறாங்க மக்களை. டேமேஜ் கொடுக்க அடிக்கிறாங்க. நான் MP5 ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அந்த வேலைக்கு ஒரு MP5 வச்சு கொடுத்தேன். சந்தோஷம் பண்ணணும். ஓகே இருக்கிற காசு குளோவால் வாங்குவோம். அந்த கவசம் உயிர் கவசம் வருமா? ஆமாம். பாதி பேர் இங்கே இருக்கையில் மண்டை வடிக்கிற ஆளுங்க தான் பாதி பேர் நிறையா பேர் இருப்பாங்க. சார் நீ சீனை கட்டாத சார். தம்பி நீ ஓசிகள் எடுத்துருக்கப்பா. பாருங்க டேமேஜ் நான் தான் அதிகமாக கொடுத்துருக்கேன். 2 பேரும் ஓசிகள் எடுத்துறீங்க. ஏதோ கரெக்டாக ஈஸு எப்படினாலும் வந்தீங்கன்னா ஈஸியாக ஓசிகள் அடிக்கலாம். சுற்றி போவோம். அப்படி இப்படி போ. இல்லை இதுவும் ஓசியா? ஒன்றுலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிள்ளைங்க ஓசிகள் எடுக்கல. இப்போ பிளேயர் மாதிரி ஆடுறாங்க. வச்சு டவுன் 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 எல்லாம் அங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வாங்கடாங்கிட்டு ஓசி பொறுக்கிட்டு இருக்காங்க. வர சொன்னான். டவுன் 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 யாரா அந்த கிலோ ரிவே பண்ணுவான் மேடங்களே. நான் கன்ஃபார்ம் ரிவே பண்ணுவான். அவங்க சரியாக பாட்டு போய் கில்லு மட்டும் சார் கில்லு எடுத்துட்ருங்க. சார் கில்லை மட்டும் எடுத்துட்ருங்க. சொல்லி கெஞ்சி கேட்குறேன். அவன் வந்து டவுன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் கில்லை எடுத்து விட்றணும். போச்சுடா அவனு ரிவே பண்ணுறான். அப்பாடி எனக்கு ஒரு கிலோ வந்துச்சேடா. அப்பா சரி எனக்கு ஒரு கிலோ கொடுத்துட்டேன். சந்தோஷமாக இருக்குது. சரி வகை மக்களே இந்த மூலம் ஆனால் நான் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸ்வீட் எடுப்போமா? எடுப்பான். இதெல்லாம் தான் ஸ்வீடியா தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறேன். என்ன ஆகுதுன்னு தெரில. இவ்வளோ நான் பேக்கப்புக்கு நிற்கிறேன். எல்லாம் ஸ்வீடியாக எடுத்துருக்கேன். பாருங்க ஆஹா MP5 ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க மக்களே. பிரச்சனை சாப்பிட்றதுலேருந்து அடிக்கலாம். கரு ஓகே எல்லாம் ஒரு இடத்துல கேம்பு போட்டால் கரெக்டாக உங்களுக்கு அடிக்கலாம். ஐயோ ஓடுறாடே. ஐயோ ஓரடி மேலே மெடி 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 மெடி. ஃபர்ஸ்ட்டு சரட்டுன்னு அழுத்தி பிடிச்சிட்டு அழுத்திட்டாங்க. அவ்வளோதான் என் கதை காலி. அப்பா கடைசியாக 2 கிலோ அடிச்சிட்ட மக்களே. இதே பர்சனுக்கு அவன் முட்டைக்கு வச்சு முடிச்சிட்டோம்ல.
அலாதீன் டீமில் வச்சுருக்காங்க மக்களே. இவனில் ஓசிகள் எடுத்தது இந்த ஒருத்தன். நான் டைமில் நல்லா குத்துறேன் MP5 அந்த டைமில் வந்து ஓசிகள் எடுத்துட்டான். காண்டி கிட்ட போகிறோம். அம்மா தேர்ட் பிளேஸா டேமேஜ் கவர முடியல. தேர்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை வட கடைசிக்கு வர்றா அப்படின்னு தள்ளிட்டு இருப்பானுங்க நம்மளை. அந்த கருணாக்காரன் மோசமான ஆள். அத்தனை ஸ்பின்னு பண்ணி தான் இந்த பண்டிலே கொடுத்தான். நாங்கள் அந்த பண்டில் காட்டுறேன். இந்த இருக்குல்ல லக்கில் பண்டில் அத்தனை ஸ்பின்னு பண்ணி தான் இந்த பண்டிலே கொடுத்தான் எனக்கு. அதே மாதிரி தான் இந்த பாய்ஸுக்கும் இந்த பண்டில். ஆனால் ரெண்டுத்துக்கும் எடுத்துட்டேன் மக்களே. புதுசாக அந்த லக்கி லாயர்லும் லக்கி ராயில் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ தான் சேஞ்சே பண்ண மாட்டேறாங்க. இல்லை கெஞ்சி கொடுத்தாங்கன்னா கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்துட்டா மேட்ச் போட போகிறேன். டபுள் பேரில் இந்த கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது. டபுள் பேருக்கு இது வச்சு விளாட்லாம் சூப்பராக இருக்குது மக்களே. நீங்கள் யாரையாச்சும் டபுள் பேரில் ஆட தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு நான் வச்சுருக்க செட்டிங்ஸை பச்சையாக காப்பி அடிச்சிருங்க. இதுக்கு பார்த்தீங்களா என் செட்டிங்ஸை காப்பி அடிச்சிங்கன்னா எனக்கு இது கரெக்டாக நான் 500 பிளேயர் மாதிரி விளாடுவேன். போர் அடிச்சுன்னா 500 200 அந்த மாதிரி விளாடுவேன். ஓகேவா? இந்த ஃப்ளூக்கு தான் மக்களே. நான் வந்து பிளேயராக மாட்டேன். நான் ஏன் தெரியும் அதிகடி ஃப்ளூக்குன்றேன். நான் வந்து ஃப்ளூக்கில் மக்களே நம்ம பிளேயர் தான் மக்களே. அவ்வளோதான். போய் பதம்பி போய் இல்லைக்கு இல்லைங்க சார் உள்ளே வாங்க. உட்பாக்கரில் மண்டையில் வாங்குவான்னு பார்த்தா நம்மளும் மண்டையில் அடிச்சிட்டான் மக்களே. அவன் பாட்டு ஆமாம் பாட்டு பச்சை இது பாட்டு. அவன் பச்சை பாட்டு செத்த நிறுத்தான். ஆடா நீ செத்துவா. ஒன் டேப்லாம் அடிக்கிறான் மக்களே. பாட்டு பேராக இருந்தாலும் அவன் நூப்பு. ஓகே அவனை பற்றி இப்போ புரியுது. நம்மளும் அந்த மாதிரி மாற்றி வச்சு கிளிக்கட்டை பச்சையாக வச்சுட்டு போகுமா? என்ன அது இப்படி போயிட்டு இப்படி விடுறான். ஐயோ சுற்றி கிலோவில் போடலான்னு பார்த்தேன். இவ்வளோ மாட்டுது. ஐயோ டேமேஜ் கொடுத்துருக்குன்னு நம்ம அடிச்சு அடிச்ச ராபரி எல்லாமே எனக்கு இல்லை. ஓ நம்ம வச்சிருக்கிற மாதிரியே சார் வச்சிருக்காரு. தட் இஸ் த பியூட்டி வேர்ல்ட். ஹேக்கரா இருப்பானோ இப்போ பார்த்தா டவுட்டாக இருக்கே. ஒரு ரிப்போர்ட் போட்டுக்கலாமா? எனக்கு நீங்கள் பதிவாக சொல்லுவீங்க உனக்கு விளையாட தெரியாமல் அவன் ஹேக்கர்ன்றியாடா. இல்லை ஹேக்கர்னு நான் சொல்கிறேன்னா அசால்ட்டாக எடுக்கிறான் பார்த்தீங்களா பாட் ஐடியா வச்சுக்கிட்டு. ஏதாவது செக் பண்ணணும். ஒரு வாட்டி அடிப்பான்ல அப்போ அடி வாங்கிட்டு அவன் ஐடியா ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்க்கணும். டெசல் ஆடுறாங்கம்மா. ஐயோ டெசலாக வர ஃபிஸ்டில் ஆடிட்டுருக்கேனே. புல்லட்டு தெறிக்குது. என்ன அப்படின்னா டபுள் பேர் இவன் பிளேயர் தான். டபுள் பேரில் பச்சை தெரியுது. அவன் மக்களே புரியுதாங்களே. நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறப்போ அவன் பாயிண்ட் எடுக்கிறான். இது அவனை வச்சு செஞ்சாகணும். அது அவனை ஷார்ட் ரேஞ்சில் போய் கொள்கிறேன். 4 பேரும் நான் பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் எடுத்துட்டு ஏறுறோம். ஷார்ட் ரேஞ்சில் போய் அவனை பொழந்து கட்டுறோம். டபுள் பேரில் வச்சுட்டு ப்ளஸ் உட்பேக்கரில் அவன் மண்டே உடைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் எடுப்போம். நான் 6 பாயிண்ட் எடுக்கல. அவன் என் மண்டையை உடச்சிட்டு 7 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சுட்டு முடிச்சுட்டே இருப்பான். டபுள் பேரில் ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்கேன்.
எத்தனை மண்டிக்கு குளோல் போடுறான் மண்டடா வால் போகிறோம் இப்படியெல்லாம் இப்படி தான் இல்லை. உட் பேக்கரை நீங்கள் ஷார்ட் ரேஞ்சு கூட யூஸ் பண்ணலாம், டெசர்ட்டையும் சொல்கிறேன், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நான் 3 கன்று வச்சுருக்கேன். 3 கன்னில் இந்த ஒரு கன்று மட்டும் லாங் ரேஞ்சு. இந்த கடைசி மேட்ச் டபுள் பேரில் ஆன் முடியுமா பார்க்கலாம். வேணாம் கால் அடிக்குது. உட்காந்து அடிச்சாங்கண்டா மண்டே. அடிக்க முடியல உட் பார்க்குறா அடிச்சிட்றான். என் மண்டையை அடிச்சிருக்கலோ. என் டபுள் பேரில் அடிக்கிறான் இல்லை என்னடா அத்தனை வாட்டி மண்டையில் பட்டுச்சுரா. ரீலோட் போடு மெடியே போடு. அப்படியே தான் ஆடணும். அடித்த புல்லட்டு ஃபுல்லாக வானத்தில் இருக்குது. இல்லைங்க என் ஷாட்டில் அடிக்கிட்டா. என் ஷாட்டில் அடித்தா தான் மண்டை கிளியும். டேமேஜ் சொல்லுதா. டபுள் பால் எக்ஸலன்ஸாக மண்டையை கழுப்பிட்டு பண்ணதுக்கு. டபுள் பாரில் முடித்தேன்னா சொன்ன மாதிரி முடிச்சிருவேன் நான். அதுதான் என் பேர் கௌசி. மக்களே ஒரு 1 டைம் வச்சு, ஒரு சிஎஸ் மேட்ச்சு, ஒரு நாள் 1 டைம் வச்சு இது போட்டதுக்கே இல்லைங்க. ப்ரொஃபைல் செக் பண்ணு நினச்சிட்டு நான் மறந்து போயிட்டேன். வாக்கர் ஐடியா கூட இருக்கலாம். நம்ம அக்கௌண்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா என் கூட யாராச்சும் ரூம் ஆச்சு லைவ் வந்து நாளைக்கு எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் காலைல 6 மணிக்கு ஷூட் பண்ணுறேன்னா நான் மதியானம் போல் லைவ் போட வாய்ப்பு இருக்குது மக்களே. என் கூட யாராச்சும் ரூம் ஆச்சு வரீங்கன்னா அது உங்களுக்கு ஆசையாக இருக்கணும். என் யூஐடி இங்கே இருக்குது, கீழே பார்த்து எழுதிக்கோங்க மக்களே. உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் இருக்குது, இல்லைங்க காட்டுறேன். அச்சீவ்மெண்ட்டுக்கு போயிட்டு ரேங்க்குன்னு போடுறோமா. அச்சீவ்மெண்ட்ஸில் போயிட்டு பிளிங்க் ஆகுது 2ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 இயர் வேர்ல்டு ஆக போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க 1 இயர் வேர்ல்டு பேட்ச். அதே மாதிரி இந்த வேர்ல்டன் லெவல் 80 ரீச் பண்ணால் தான் இந்த கோல்டன் மூன் பண்டில் கிடைக்கும். கோல்டின் கோல்டு இந்த பண்டில் இந்த இது கிடைக்கும். நம்ம 10 இயர்ஸ் ஓல்டு கூடிய சீக்கிரம் ஆகணும். அதுக்குள்ள 3652 நாட்கள் இருக்குது. 9 இயர்ஸ் ஓல்டா 9 இயர்ஸ் ஓல்டு இருக்குது. 9 இயர்ஸ் ஓல்டுனா நான் 2029 தான் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் ஓல்டாகவே ஆவேன். சரி ஓகே, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டுக்கிறேன். என் கூட யாராச்சும் ரூம் வச்சு வரீங்கன்னா திரும்பியும் கேட்குறேன். யாராச்சும் ரூம் வச்சு வரீங்கன்னா யூஐடி பார்த்துக்கோங்க ஓகேவா. நான் லைவ் போடுறப்ப நம்ம சேனலில் லைவ் பாருங்கள் மக்களே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். see you, tata, bye bye.